குட் மார்னிங் கைஸ். லைஃப் அப்டேட் சீரீஸில் இன்றைக்கி நாள் 51. நேற்று ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கவே 2:30 மணி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஒரு 11:30 மணி போல் எழுந்திச்சிட்டேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம செக்லிஸ்ட்டை போட்டுட்டு செகண்ட் வேலையாக நம்ம நேற்று போயிட்டு வந்த டேட்டா கார்டை சேஃபாக காப்பி போட்டுட்டேன். அந்த கேப்பில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்புறம் நமக்கு பேங்க்லேருந்து ஒரு கால். என்னென்னா, நம்ம ஒரு பேஜ் ஒன்று வச்சுருக்கோம் ஆர்கிடெக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு, space.inன்னு ஒரு பேரில். அந்த நேமை வச்சு நம்ம கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதோட வெரிஃபிகேஷனுக்காக இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள ஒரு போர்டு மாதிரி வீட்டு வாசல்ல மாட்டணும்னு வேற சொல்லிட்டாங்க. சட்டு புட்டுன்னு நேராக பிரிண்ட் போட வந்துட்டேன். நல்லபடியாக பிரிண்ட்டையும் போட்டு வீட்டுக்கு வந்து என்னோட லஞ்சையும் முடிச்சிட்டேன். நேற்று நம்ம ஷூட்டில் இருக்கிறப்பவே நம்ம ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்ட் வந்திருந்தது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு ஒரு மொக்கை வாங்கியிருந்தேன்ல, அந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கு. செட்டிங்காக உட்காந்துட்டு பக்காவாக அன்பாக்ஸ் பண்ணுவோன்னு அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆர்வத்தில் பாக்ஸில் இருக்கிற பின்னை பார்க்கல போல, கண்ணை முடி பிச்சதில் கை கிழிச்சிருச்சு. ஒன்றும் ஆலை கைஸ், அண்ணன் சேஃபாக தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இந்த லைட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக அங்கே இங்கேன்னு சுற்றி முற்றி ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதோட ஷார்ட் வந்து இந்த வீடியோ கடைசியில் போடுறேன். உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்குன்னு போடுங்க. மற்ற வேலையை அண்ணன் பார்த்துக்கிறேன். அப்படியே சாயங்காலமாக ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு காஃபியை போட்டு ஜிம்முக்கும் கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பேக் கிளாஸ் தான் போட்டோம். நல்லபடியாக ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு ஒரு கிலோமீட்டர் வாக்கிங்கை போட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் வந்துட்டேன். வந்தோடனே சரியான பசி. சரி லைட்டாக சாப்பிட்ருவோன்னு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கிரிப்ட் எழுத உட்காந்தேன். 10th பப்ளிக் எக்ஸாமில் கூட நான் இவ்வளோ எழுதி படிக்கல போல். அதுக்குள்ளே 50 நாள்லேயே ஒரு நோட்டை முடிச்சிருக்கேன் கைஸ். இந்த மாதிரி எழுதுகிற ஆர்வம்லாம் ஸ்கூல்லேயே இருந்திருந்தேன்னா ரெக்கார்டை முடிக்கிறதுக்கு எந்த பொண்ணு பின்னாடியும் போய் நின்றுட்டு இருக்க தேவையில்லை போல். நானும் பக்காவாக என்னோட எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு அப்படியே என்னோட நாளையும் முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய்.